எல்லோருக்கும் ஒரு இனிய மாலை வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை 14 ஆகஸ்ட்டு. ஓகே. நிஃப்டி இந்த வீக்லி இந்த வீக்கோட லாஸ்ட்டு ட்ரேடிங் செக்ஷன். ஸோ நமக்கு ஏடிஎம் ப்ரைஸுங்கிறது ரூ. 100. இந்த ரூ. 100 ப்ரைஸு இன்றைக்கி எந்த ஸ்ட்ரைக்கில் ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் இருந்தது. ஸோ மார்க்கெட் இந்த ரூ. 100 ப்ரைஸை வச்சு எப்படி ரியாக்ட் ஆனது, இது எல்லாமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். ஸோ இப்போ தான் என் சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனல் இருக்குது. ஸோ விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ லைவ் மார்க்கெட் அப்டேட்டு, மார்க்கெட்டோட அதர் சம்திங் விஷயங்கள்லாம் நம்ம அங்கே ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போது இன்னைக்கு ஓகே, நிஃப்டி ஸ்பாட்டுக்கு 24,450 அப்படிங்கிற ஸ்ட்ரைக்கை வச்சு தான் நம்ம வந்து லெவல் எடுத்திருக்கோம். ஸோ இந்த 24,450 ஏடிஎம் ஸ்ட்ரைக்கு. ஸோ இது எப்படி வந்தது, இந்த லெவல்லாம் எப்படி எடுத்தது அப்படிங்கிற மாதிரி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, உங்களுக்கு புரியல அப்படின்னா, இந்த லெவல்லாம் எப்படி எடுக்கிறதா அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ இந்த சேனலில் புதையல் இருக்கும் வரைபடம் அப்படிங்கிற தலைப்பில் வீடியோ இருக்குது. ஸோ நீங்கள் போய் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக இந்த லெவல்லாம் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத தெரிய வரும். ஓகே. இப்போ 24,450 நம்மளோட ஏடிஎம் அதை வச்சு லெவல் எடுத்தாச்சு. இப்போ நம்ம க்ளோஸ் ப்ரைஸுங்கிறது ரூ. 100. இந்த ரூ. 100 எப்படி வந்துச்சு அப்படிங்கிற கேள்வி இருக்கும். 24,450 காலோட ப்ரைஸு ரூ. 95, புட்டோட ப்ரைஸ் 105. ரெண்டையும் கூட்டி கிடைக்கிற வேல்யூ 200. அதை ரெண்டால் ஆவரேஜ் பண்ணும்போது ரூ. 100 அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும். இந்த ரூ. 100 ப்ரைஸு தான் எந்த ஸ்ட்ரைக்கு விட்டு கொடுக்கலையோ மார்க்கெட் அதுக்கு கீழே போகாது. எந்த ஸ்ட்ரைக்கு அதே மாதிரி ஹையில் ரெசிஸ்டன்ஸில் விட்டு கொடுக்கோ மார்க்கெட் அதுக்கு மேலேயும் போகாது. இதுதான் விஷயம். அப்போ ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டான ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் இருக்கிற ஸ்ட்ரைக்கு, ரவுண்ட் ஸ்ட்ரைக், அதாவது இப்போ உதாரணத்துக்கு இந்த லாஸ்ட் டே லோங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு, அதே பக்கத்தில் சப்போர்ட் 2வும் இருக்குது. அப்போ ரெண்டு சப்போர்ட்டு பக்கத்தில் இருக்கும்போது 2 இன் ரோல். ஸோ ஸ்ட்ராங்கான சப்போர்ட். இது நியர்பை இருக்கிற ரவுண்ட் 50 ஸ்ட்ரைக் அப்படிங்கிறப்ப 24,311, 307. அப்போ இங்கே ரவுண்ட் 50 என்ன இருக்குது, 24,300. ஓகே. ஸோ அதை தான் சொல்கிறேன், ரவுண்ட் நம்பர் ரவுண்ட் 50 அப்படிங்கிறதா. ஓகே. இப்போது நிஃப்டி ஓப்பன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவ் ஓப்பனில் மொத்தம் 5 விதமாக பிரிக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி ரெகுலராக வீடியோவில் நான் பேசியிருக்கேன். ஸோ எல்லா வீடியோவிலும் இதை பேசணுன்னா டைம் வந்து ரொம்ப எக்ஸ்டன் ஆகும். ஓகே. இன்றைக்கி வந்து நெகட்டிவ் ஓப்பன் 24,361 மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகுது. ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே ஒரு ஓப்பன் கொடுக்காங்க. இது ஒரு நெகட்டிவ் ஓப்பன். ஓகே. ஸோ அப்போ இந்த இடத்துல மார்க்கெட் இங்கேருந்து ஒன்று 24,361 இங்கே இது பக்கத்தில் நியர் ரவுண்ட் 50 என்னென்ன இருக்குது, 24,350 ஸ்ட்ரைக் இருக்குது. ஓகே. மார்க்கெட் இங்கேருந்து 350க்கு மேலே போகலாம், இல்லைனா 350க்கு கீழே போகலாம். ஓகே. இந்த ப்ராபபிலிட்டி ஸோ இங்கேயே இருக்காது. மார்க்கெட் ஏதாவது ஒரு டைரெக்ஷனை சூஸ் பண்ணி போய் ஆகணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், 24,350 கால் அண்ட் புட்டு ரெண்டுத்தையும் நீங்கள் எடுத்து வச்சு பார்க்கணும். எடுத்து வச்சு பார்க்கும்போது இந்த விஷயம்லாம் காலையில் நான் வந்து மேக்ஸிமம் இந்த செட்டப் வழியாக நீங்கள் ரிவர்சல் ஆப்பர்ச்சுனிட்டியை ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெரிய சக்ஸஸ் கிடைக்கும். ஓகே. காலையில் மார்க்கெட்டோட வியூவை கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த ஓப்பனை பேஸ் பண்ணி நான் சொல்லிக் கொடுக்குறது. ஓகே. இந்த ஓப்பனை பேஸ் பண்ணி சொல்லிக் கொடுக்குறது நீங்கள் இதை போய்ட்டு லைவ் என்ட்ரி எடுக்கிறக்காண்டி யூஸ் பண்ணிங்கன்னா, ஏன்னா மார்க்கெட்டில் ஃபஸ்ட்டு ஹை வாலட்டிலிட்டாக இருக்கும். சரியா? மூமெண்டம் வந்து அப் அண்ட் டவுன் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அப்போ மார்க்கெட்டு நீங்கள் டவுன் சைடு போகுதுன்னு நினைக்கிற இடத்துல மார்க்கெட் வந்து டக்குன்னு வந்து அப் சைடு ட்ராவல் ஆகும். அப் சைடு மூவ் ஆகுது அப்படின்னு கால் ஆப்ஷன் வாங்கும்போது டக்குன்னு டவுன் சைடு இதாகும். ஸோ இந்த மாதிரி அப் அண்ட் டவுன் இருக்கும்போது நீங்கள் ஓவர் ட்ரேட் பண்ணி லாஸ் வர்றதுக்கு ப்ராபபிலிட்டி அதிகம். அதனால் மார்க்கெட்டை ஒரு ஸ்விங்கு, சரியா, ஒரு ஹை அண்ட் லோ க்ரியேட் ஆகட்டும். அதாவது உதாரணத்துக்கு இந்த டேயில் வந்து ஒரு ஸ்விங்குங்கிறது என்னது, மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிருக்கு, கீழே வந்திருக்காங்க, திருப்பி மேலே போயிட்டாங்க. ஓகே. இது ஒரு ஹை, இது ஒரு லோ. இப்போ இந்த லோவை கட் பண்ணி கீழே கொடுத்தா ரேஞ்சு எக்ஸ்டன் ஆகும், இல்லைனா இந்த ஹையை கட் பண்ணி மேலே கொடுத்தா ரேஞ்சு எக்ஸ்டன் ஆகும். அதாவது இந்த ஹையை கட் பண்ணால் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் என்ன இருக்கோ அதை தேடி போகும். இந்த லோவை கட் பண்ணிச்சுன்னா அடுத்த சப்போர்ட் என்ன இருக்கும். ஸோ அதுக்குன்னு மார்க்கெட்டு மேலேயே போயிடாது, கீழேயே போயிடாது.
இந்த லெவலை கட் பண்ணிச்சுன்னா அடுத்த லெவல் என்ன? ஓகே, அதுதான் விஷயம். ஸோ அப்போ இதை ரெண்டையும் கட் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் வந்து இதுக்கு இன்சைடாக தான் இருக்கும். ஓகே, இதுக்குள்ளே வந்து மார்க்கெட் வந்து ரேஞ்ச் போண்டாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் ரெகுலராக வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு முடியும், இதை வந்து தெரிஞ்சுக்க முடியும். இண்டிகேட்டர் வந்து உங்களை வந்து ஒரு என்ன சொல்கிறது, பெரிய லெவலில் கை கொடுக்காது. ஸோ அது மார்க்கெட் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான். ஸோ உதாரணத்துக்கு இந்த டேயில் நான் சொல்கிறேன். ஸோ இங்கேருந்து மார்க்கெட் வந்து ட்ராவல் ஆகிட்டுருக்கு. இப்போ இந்த இடத்துல ஒரு இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறீங்க, மார்க்கெட் வந்து மேலே போயிட்டான். ஆனால் இந்த சீன் வரைக்கும் மார்க்கெட் டவுனில் தான் போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம். சடனாக மார்க்கெட் மேலே போகுது, அந்த இண்டிகேட்டர் ஆமாம் மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னு மாதிரி சொல்லும். அது அந்த முடிஞ்சதுக்கு அப்புறம் அது வந்து ரியாக்ட் ஆகும். ஸோ அதுதான் விஷயம் இண்டிகேட்டர்கிட்ட. ஸோ அதனால் இண்டிகேட்டரை பேஸ் பண்ணி பெரிய அளவில் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் வந்து சக்ஸஸ் பண்ண முடியாது. ஏன்னா அது பெரிய ரிஸ்க்கு நம்மளை கொண்டு போய் விட்டுரும். சரியா? அது ஒரு விஷயம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு நோட்டிஃபிகேஷனே அது கொடுக்கும். இதை துல்லியமாக அப்சர்வேஷன் பண்ணவங்களுக்கு அதோட தெரியும். ஸோ இண்டிகேட்டரை எங்கேயும் குறை சொல்ல விரும்பலை. ஓகே, இப்போ நம்மளோட இதுக்கு வருவோம். ஸோ இப்போ ஓப்பனுங்கிறது 24,361. இது நியர்பை ரவுண்ட் 50 24,350. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், 24,350 கால் அண்ட் புட் ரெண்டுமே ஸ்ட்ரைக் எடுத்து வச்சுக்கிடும். இப்போ ரெண்டு பேத்துக்கும் காமனாக ஏடிஎம் ப்ரைஸ் என்னது, 100 ரூபா. இப்போ மார்க்கெட் வந்து கீழே போகணும் அப்படின்னா, டவுன் சைடு தான் போகணும் அப்படின்னா கால் 100 ரூபாய்க்கு கீழே இருக்கணும். அதே நேரத்தில் மார்க்கெட் மேலே வரணும் அப்படின்னா, ஸோ மேலே அதாவது அப் சைடுக்கான மூவ் அப்படிங்கிற பட்சத்தில் புட் வந்து 100 ரூபாய்க்கு கீழே இருக்கணும். ரெண்டு பேருமே 100 ரூபாய்க்கு கீழே இருக்காங்கன்னா அடுத்தடுத்த ஸ்ட்ரைக்கை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அடுத்தடுத்த ஸ்ட்ரைக்னால் 350லேருந்து மார்க்கெட் மேலே 400 போகுமா இல்லை கீழே 300 போகுமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் ரெண்டு பேத்துக்குமே 24,350 கால் அண்ட் புட்டுக்கு காமனாக நம்மளோட 100 ரூபா ப்ரைஸை வந்து அப்ளை பண்ணிடுறேன். வேறு எந்த ஒரு இண்டிகேட்டரும் கிடையாது, வேறு எந்த ஒரு லைனும் கிடையாது. சிம்பிளாக ஒரே ஒரு நம்பர் தான். ஸோ அதை வச்சு நம்ம வந்து இது பண்ணோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 24,380 புட்டு ஓப்பன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 75 ரூபா. ஸோ 75 ரூபாய்க்கு ஓப்பன் ஆகி 100 ரூபா வரைக்கும் ட்ராவல் பண்ணியிருக்கான். ஸோ 100 ரூபா அவனுக்கு ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் 100 ரூபாய்க்கு கீழே தான் இருக்கான். ஸோ அதுக்கு அதை வந்து ஃபைட் பண்ணியிருக்கான். ஸோ அதுக்கு மேலே அவனால் நிற்க முடியல, அங்கேருந்து ரிஜெக்ஷன் ஆகிட்டான். ஸோ அதே நேரத்தில் இவன் இங்கே பார்த்தீங்கன்னா 24,350 கால் ஓப்பன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 147 ரூபா ஓப்பன். ஓப்பன்லேருந்து 100 ரூபாயை சப்போர்ட்டு. 100 ரூபாய் விட்டு கொடுக்கல, 100 ரூபாய்க்குள்ள ட்ரேட் நடந்திருக்கு. இதுக்கான ரீசன் வந்து டிகே. ஓகே, இப்போ ஏடிஎம் ப்ரைஸ் வந்து நமக்கு 100 ரூபா இருந்ததா, 24,450 ஸ்ட்ரைக்கில் 100 ரூபா ஏடிஎம் ப்ரைஸு. இப்போ எவ்வளோ இருக்குது, இப்போ கிட்டத்தட்ட 85 ரூபா அந்த மாதிரி இருக்குது. 96 ரூபா, 96 கால் 24,400. அது மாதிரி புட்டு வந்து 74 ரூபா. டோட்டலாக வந்து 170. இதை ரெண்டால் நீங்கள் ஆவரேஜ் பண்ணிங்கன்னா 85. ஓகே, அப்போ 100 ரூபாய் இருந்த ஏடிஎம் ப்ரைஸ் அப்படிங்கிறது இப்போ 85 ரூபாயா இருக்குது. ஸோ டோட்டலாக 15 பாயிண்ட் ஒரு டைரக்ஷன், ஒரு சைடில் 15 பாயிண்ட் அப்படிங்கிறப்போ டோட்டலாக 30 பாயிண்ட் டிகே அப்படிங்கிறது இன்றைக்கி நடந்திருக்கு. இந்த டிகேங்கிற ஒரு விஷயந்தான் நமக்கு வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து சேலஞ்சு சூஸ் பண்ணுறதில் சேலஞ்ச் இருக்கும். ஏன்னா இப்போது மார்க்கெட்டில் 350, இங்கே பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் விட்டு கொடுத்துருக்கான். ஸோ நான் பழைய வீடியோலலாம் சொல்லியிருப்பேன், ஏடிஎம் ப்ரைஸ் வந்து அட் மணி தான் அந்த ப்ரைஸை எடுத்துக்கணும், வச்சுருக்கணும், தக்க வச்சுருக்கணும் அவசியம் இல்லை. ஸ்ட்ரைக்குங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் கிடையாது. சரியா? மார்க்கெட் வந்து ஸ்ட்ரைக்கிங் இம்பார்ட்டன்ட் கிடையாது. இப்போ 24,350 புட்டு இங்கே விட்டு கொடுத்ததுனால கால் வந்து சப்போர்ட் எடுத்துருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, அதுக்கு அடுத்த ஸ்ட்ரைக்கு 24,300 எடுத்துருக்கலாம், இல்லைன்னா அதுக்கு அடுத்த ஸ்ட்ரைக் எடுக்கலாம். ஸோ எக்ஸ்பிரி நெருங்க ஸ்ட்ரைக் ப்ரைஸுங்கிறது அட்தமனியாக இருக்காது, ஐடிஎம்மாக கன்வெர்ட் ஆகும். சரியா? இதுதான் விஷயம். தொடர்ந்து நீங்கள் அப்சர்வேஷன் பண்ணும்போது உங்களுக்கான இதுக்கான ரிசல்ட் தெரியும். ஓகே, இப்போது ஓகே, இங்கேயே டிக்ளேர் ஆகுது. என்ன ஆகுதுன்னா மார்க்கெட் வந்து புட்டு வந்து வீக்காக இருக்குது. 24,350க்கு கீழே ட்ரேட் நடக்கு.
24,350 கீழே ட்ரேட் நடந்திருக்கு. இந்த லோலாம் பார்த்தீங்கன்னா இந்த லோவே நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இந்த லோவே பார்த்தீங்கன்னா 24,304. அப்போ கிட்டத்தட்ட 304 வரைக்கும் ட்ரேட் நடந்திருக்கு. இருந்தாலும் இந்த இடத்துல 24,350 வீக்காக தான் இருக்குது புட்டு. அப்போ இங்கெல்லாம் என்ன சொல்லுது மார்க்கெட்டில், இங்கேருந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆகலாம், இல்லைனா சைட்வேஸ் போகலாம். ஸோ ரிவர்சல் ஆகிறதுக்கு ப்ராபபிலிட்டி அதிகம். ஓகே, மார்க்கெட் டவுன் சைடு போகிறதுக்கான வியூ அப்படிங்கிறது கம்மி. அப்படிங்கிற மாதிரி ஈஸியாக டிக்ளேர் பண்ணிடலாம். ஸோ இந்த மெத்தடை நீங்கள் வந்து ஏடிஎம் ப்ரைஸை வச்சு நீங்கள் ஒரு மார்க்கெட்டை வியூ பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா சரியான என்ட்ரி எடுக்கிறத காட்டிலும் தப்பான என்ட்ரி எடுக்கிறத அவாய்ட் பண்ணிட முடியும். ஸோ இன்னும் மார்க்கெட்டில் கீழே போகும் அப்படிங்கிற மாதிரி வியூவை இந்த இடத்துல இது மூலியமாக இல்லை இது போகாது. ஸோ மார்க்கெட்டில் புட் சைடுக்கான ப்ரீமியம் எல்லாமே வீக்காக இருக்குது. ஸோ மார்க்கெட்டில் இங்கேருந்து ரிவர்சலுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இங்கேருந்து ரிவர்சல் ஆனால் அடுத்த சப்போர்ட்டு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் என்ன லெவல், ஸோ அதை தேடி மார்க்கெட் போகும் அப்படிங்கிற மாதிரி வியூ உங்களுக்கு வந்து அப்சர்வேஷன் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஓகே, இப்போ இது நமக்கு மார்க்கெட் சிங்கிள் கேண்டிலே நம்மளோட லோ சப்போர்ட் இந்த ஜோன் வந்துட்டாங்க. இது ரெண்டுமே மல்டிபிள் சப்போர்ட்டாக இருக்குது. ஸோ இதை பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் கீழே போகாது. அப்போ 350 புட்டும் நமக்கு வீக்காக இருக்காங்க. ஸோ 350 புட்டே வீக்காக இருக்கும்போது 300 புட்டும் வீக்காக தான் இருக்கணும். அவனும் 100 ரூபாய்க்கு கீழே தான் இருப்பான். ஓகே, அவனும் 100 ரூபாய்க்கு கீழே தான் இருப்பான். ஸோ 300 கால் பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு மேலே தான் இருக்கும். 100 ரூபாய்க்கு மேலே தான் இருக்குது. ஓகே, இப்போ இதில் என்ன சேலஞ்சுனா மார்க்கெட்டில் 24,300 350 புட்டு எல்லாம் வீக்காக இருக்குது. மார்க்கெட் வந்து 24,400 புட்டு. நேற்று இதே சினாரியோ தான் நடந்தது. நேற்று வீடியோ பார்த்தவங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். சேம் அதே சினாரியோ தான் இன்றைக்கும் நடந்திருக்கு ரிப்பீட்டடாக. ஓகே, அப்போது மார்க்கெட்டில் பாருங்கள், ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ 24,300 கால் ஸ்டாக்கு 100 ரூபாய்க்கு மேலே தான் இருக்கான். ஸோ அப்போ மார்க்கெட் டவுன் சைடு போகிறதுக்கு ப்ராபபிலிட்டி கிடையாது. அதே நேரத்தில் மேலே கால் செல்லர் வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் 24,400 புட்டு. ஸோ அவன் வந்து ஓப்பன், அதாவது 100 ரூபாயும் விட்டு கொடுக்குறான். ஸோ அதே நேரத்தில் அந்த டேவோட ஓப்பன் இந்த ஓப்பனையும் விட்டு கொடுக்கும்போது ஸோ ஃபர்தராக ஆப்போசிட்டில் இருக்கிற கால் செல்லர் வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ண வேண்டிய கட்டாயம் அப்படிங்கிறது வரும். ஸோ அவங்க கட்டாயம் அப்படிங்கிறப்ப மார்க்கெட் ஃபாஸ்ட் ஆகும். அதாவது இது வரைக்கும் இருந்த அப்படிங்கிற மூவ் அப்படிங்கிற பார்த்திங்கன்னா பேனிக் அப்படிங்கிறது இல்லை. ஸோ ரொம்ப சிம்பிளாக மார்க்கெட் அப் அண்ட் டவுன் நடந்தது. ஸோ எப்போ இந்த ஹை அதாவது ஓப்பனை கட் பண்ணுறான், ஏடிஎம் ப்ரைஸோட சேர்த்து ஓப்பனையும் கட் பண்ணும்போது மார்க்கெட்டில் இங்கே ஒரு பேனிக் க்ரியேட் ஆகுது. சரியா, இந்த மூவ் தான், இந்த ஃபாஸ்ட்டான மூவ்ங்கிறது இதனால தான் வரும். ஒருத்தனோட பயங்கிறது இன்னொருத்தனோட பயம், அதாவது இவனோட வீக்னஸ் வந்து இவனோட பயத்தை காட்டுது. ஸோ அதுதான் விஷயம். ஸோ ஆனால் ஓகே, இதை எப்படி நீங்கள் ஃபில்டர் பண்ணால் இந்த என்ட்ரியை வந்து முன்னக்கூடியே நீங்கள் வந்து ப்ரிடிக்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். முன்னக்கூடியன்னா ஸோ மார்க்கெட்டில் சப்போர்ட்டில் இருக்குது, நிஃப்டி வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் ஜோனில் இருக்குது. இங்கே 24,300 350 புட்டு எல்லாமே வீக்காக இருக்குது. ஓகே, 400ஓட ஸ்ட்ரென்த்தில் தான் மார்க்கெட் வந்து கீழே அதாவது மேலே வராமல் சைட்வேஸாக இருக்குது. இங்கே 400 எப்போ வீக் ஆகுதோ ஸோ அடுத்த டைம் வந்து மார்க்கெட்டோட பர்ஃபார்மன்ஸ் வந்து கால் செல்லரோட ப்ராஃபிட் புக்கிங்கில் கால் ஆப்ஷன் வந்து ஏற ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறதான் லாஜிக். ஓகே, அப்போது இது நடந்ததுக்கு அப்புறம் என்ட்ரி எடுக்கணுமா அப்படின்னா அப்படி கிடையாது. ஸோ இதுக்கான வந்து லோவிலே நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறோம். ஸோ அப்போ லோ அப்படிங்கிறது என்னது, லோங்கிறது என்னது? ஸோ 24,300 கால். ஓகே, நம்மளோட ஏடிஎம் ப்ரைஸுங்கிறது 100 ரூபா. 100 ரூபா அப்படிங்கிறத 24,350 கால் வந்து அதுக்கு கீழே தான் ட்ரேட் நடக்குது. ஸோ இவங்க வந்து அதுக்கு மேலே இருக்காங்க.
இன்கேஸ் நம்ம வந்து ஒரு ஆப்ஷன் பையராக இருக்கோம்னா ஒரு லோவில் வாங்குவோம், சரியா? ஒரு லோ ப்ரைஸில் வாங்குவோம். லோ ப்ரைஸுங்கிறது இன்கேஸ் மார்க்கெட்டில் அந்த டேவோட ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டில் வாங்கும்போது நமக்கு லோ ப்ரைஸில் கிடைக்கும். ஸோ அப்போ லோவில் வாங்கும்போது நம்ம ரிஸ்க் கம்மி, ரிவார்டு அதிகம். அதே மாதிரி ஆப்ஷன் செல்லராக இருக்கிறவங்க ஒரு ரெசிஸ்டன்ஸில் வந்து ஆப்ஷன் செல்லராக இருக்கிறவங்க சப்போர்ட்டில் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து அது ரெசிஸ்டன்ஸ். ஓகே, அப்போ அந்த இடத்துல வந்து அவங்க ஹையில் வந்து ப்ரீமியத்தை செல் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ 300 கால் வாங்குறவங்க ஆப்ஷன் ஸ்பாட் நிஃப்டி ஸ்பாட் வந்து சப்போர்ட் இருக்குது. அப்போ இங்கே பையர் உள்ளே வர்றதுக்கு ப்ராபபிலிட்டி அதிகம். ஆப்போசிட்டில் வந்து 24,000 புட் அப்படிங்கிறது ஹையில் இருக்குது, அது சப்போர்ட்டில் இருக்கும்போது இங்கே ஆப்ஷன் செல்லர் உள்ளே வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகம். ஸோ அப்போ இதுதான் விஷயம். அப்போது இங்கே செல் அடித்தோம். உதாரணத்துக்கு ஒரு செல்லராக நீங்கள் இருக்கீங்க, இங்கே ஒரு ₹120 ப்ரீமியம் செல் அடிச்சுட்டு மேலே ஒரு ₹140 ஸ்டாப் லாஸ் போடுறீங்க. ஸோ இது கீழே வர வர அவங்களுக்கான ப்ராஃபிட்டு. இதுவே இங்கே செல் அடிச்சிருக்கவங்க, உதாரணத்துக்கு காலையிலே இங்கே செல் அடிச்சிருக்கவங்க, இல்லைனா இந்த ஜோனை செல் அடிச்சிருக்கவங்க, ₹140 செல் அடிச்சுட்டு மார்க்கெட் கீழே போகும்னு வெயிட் பண்ண இந்த சைடு உள்ள காலை வந்து செல் அடித்தவங்க ₹140 அடிச்சுட்டு ஒரு ₹160 ஸ்டாப் லாஸ் போட்டிருக்காங்க. கீழே போனால் ப்ராஃபிட்டை போகணும். ஸோ மார்க்கெட் வந்து 140 டு ₹100 இந்த 40 பாயிண்ட்டுக்குள்ளே சைடுவேஸாக இருக்குது. திருப்பி ஃபெயிலியர் ஆகும்போது இங்கே வந்து மார்க்கெட் மூவ் ஆகும்போது இவங்களுக்கு இங்கே ஸ்டாப் லாஸ் அடிக்கிற சூழ்நிலை ஆயிரும். ஸோ அப்போ அவங்க பேனிக்கில் பொசிஷனை கவர் பண்ணாங்க. எப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு ஆப்ஷன் பையராக இருக்கீங்க. உதாரணத்துக்கு நான் இங்கே இதை எக்ஸாம்பிள் பண்ணுறேன். மார்க்கெட் வந்து இப்போ புட் ஆப்ஷன் வந்து மேலே போகும்னு நினச்சி இந்த இடத்துல நீங்கள் வந்து வாங்கிட்டீங்க. ஒரு ₹100 ஏடிஎம் ப்ரைஸுங்கிற தக்க வைக்கிறோம் அப்படின்ட்டு ₹100 வாங்கிட்டீங்க. மார்க்கெட் மேலே போகுது, நீங்கள் ஒரு ₹150 போனால் விற்றுடலாம் அப்படின்னு மாதிரி ஹோல்டு பண்ணுறீங்க இந்த ட்ரேடை. இப்போது மார்க்கெட் இங்கேருந்து அப் அண்ட் டவுன் போய்கிட்டே இருக்குது. ஒரு வாங்கினதுலேருந்து ஒரு 20 பாயிண்ட்டு மேலே போகுது, திருப்பி கீழே வந்துடுது, இப்படியே போய்கிட்டே இருக்குது. ஒரு கட்டத்தில் காஸ்ட்டு வாங்கின ப்ரைஸுக்கே வந்துட்டு லாஸில் போகுது. இப்போது உங்களுக்கு முடிவு ஒன்று இருக்குது. ஒன்று ஸ்டாப் லாஸ் எங்கே போட்டிருப்பீங்க? ₹100 வாங்கியிருக்கீங்கன்னா ஒரு ₹90 போட்டிருப்பீங்க, இல்லைனா ஒரு ₹85, ₹80. ஸோ ரிஸ்க்கு தகுந்த மாதிரி போட்டிருப்பீங்க. ₹90 வச்சுக்கிடுவோமே, ₹100 வாங்கியிருக்கோம், 10 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மார்க்கெட் வந்து காஸ்ட்டுக்கு ஒரு சிலர் என்ன வைப்பாங்க, மார்க்கெட் ரொம்ப மூவ் இல்லை, ஓகே ரேஞ்ச் பவுண்டாக இருக்குது அப்படின்னு ஒரு மினிமம் ப்ராஃபிட்டில் விற்றுருப்பாங்க ஒரு குறிப்பிட்ட நபர்கள். ஒரு சிலர் என்ன விருப்பாங்க, ஓகே மார்க்கெட் ரொம்ப நேரம் இருக்குது, காஸ்ட்டு கொடுத்துருவோன்னு காஸ்ட் ப்ரைஸு கொடுத்துருப்பாங்க, வாங்கின ப்ரைஸுக்கே கொடுத்துருவோம். பரவாயில்ல பார்ப்போம், 10 பாயிண்ட் தானே ஸ்டாப் லாஸு, இன்கேஸ் மார்க்கெட் வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆச்சுன்னா ஆகலாம் செகண்ட் ஹாஃபுக்கு மேலே அப்படிங்கிற மாதிரி ஹோல்டிங் பண்ணுறவங்க இருப்பாங்க. ஸோ அவங்க ஸ்டாப் லாஸை ₹90 போட்டு போனாங்க. இப்போ மார்க்கெட் பார்த்திங்கன்னா கீழே, அதாவது கீழே தான் போக போகுது. ஸோ மேலே போக வாய்ப்பு இல்லை. அப்படிங்கிறப்ப இந்த சைடில் இருக்க சடன் செல்லர்ஸ் எல்லாருமே வந்து பையர், ஓகே பையர், அதாவது ரைட்டர்ஸ் வந்து பையராக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. சம்டைம் அவங்க வந்து செல்லராகவும் இருப்பாங்க, பையராக இருப்பாங்க ரைட்டர்ஸு, சரியா? அவங்க வந்து ஒன்லி செல்லராக மட்டும்தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதுதான் விஷயம். இப்போ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல உள்ள புட் சைடில் உள்ளவங்க வந்து எக்ஸிட் கொடுக்காங்க. ஸோ அப்போ மார்க்கெட் வந்து ஃபர்தராக கீழே போகும். ஸோ இங்கே மேலே வந்துடும். ஓகே, ஸோ அதுதான் விஷயம். ஸோ இந்த மாதிரி தான். அப்போ முன்னக்கூடியே நம்ம வந்து அட்வான்ஸாக மார்க்கெட் வந்து ஒரு நிஃப்டி ஸ்பாட் வந்து சப்போர்ட்டில் இருக்குது. ஸோ மார்க்கெட் கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இங்கேருந்து மார்க்கெட் சைடுவேஸாக போகலாம். அப்படி இல்லைன்னா வீக்னஸ் ஆகணும், மார்க்கெட் வந்து புட் சைடு கூடுதலாக வீக் ஆகணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன ஸ்ட்ரைக்ஸ் பார்க்கணும். ஸோ உதாரணத்துக்கு 24,400 புட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னா, ஸோ இது ஃபெயிலியர் ஆகும்போது இது சக்ஸஸ் ஆகும். ஓகே, இந்த மாதிரி தான் அப்சர்வேஷன் பண்ணணும். ஸோ குழப்புற மாதிரி பேசியிருந்தோன்னா மன்னிச்சுக்கோங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் இதை உங்களுக்கு புரிகிற மாதிரி இன்னும் எளிமையாக எப்படி சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி பேசுவோம், சொல்கிறேன். ஓகே, ஸோ மார்க்கெட் பார்த்திங்கன்னா நேற்று வீடியோ பார்த்திங்கன்னா தெரியும், நேற்று என்ன நடந்துச்சோ அதே ரிப்பீட்டட் தான் இன்றைக்கி. ஸோ நேற்று எப்படி மார்க்கெட் கீழே வந்துட்டு நம்மளோட சப்போர்ட்டில் இருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு திருப்பி மார்க்கெட் ஏறிச்சோ, அதுக்கடுத்து சைடு வைஸாக போயிடுச்சு. அதே சேம் சினாரியோ தான் இன்றைக்கும். ஸோ நேற்றும் நமக்கு 24,300 350 கால் தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணது. அதே மாதிரி 24,400 வீக் ஆகையும். ஸோ இன்றைக்கும் சிம்லராக சேம் அதே தான் 24,300 350 சப்போர்ட்டில் தான் 400 வீக் ஆகையும் மார்க்கெட்டோட மூவ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகிடுச்சு.
ஸோ நேற்றோட வீடியோ பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். நேற்று வீடியோ பார்த்தவங்க இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நேற்று பார்த்ததும் இன்றைக்கி பார்த்ததும் எவ்வளோ சிமிலராக இருந்ததா அப்படி கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீக்கெண்டு சாட்டர்டே சண்டே 2 நாள் இருக்குது. ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் என்ன வேணும், என்ன மாதிரி கண்டென்ட் வேணும், இல்லைனா இது இப்போ வரைக்கும் நான் ரெகுலராக நான் ஃபாலோ பண்ணுறேன். எனக்கு ஏடிஎம் கான்செப்டில் ஏடிஎம் ப்ரைஸை வச்சு இந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு மார்க்கெட்டில் புரியலை, அது என்ன மாதிரி புரியலை, அந்த மாதிரி விஷயங்களை கமெண்டில் வந்து நீங்கள் கேளுங்க. ஸோ அதில் யாரெல்லாம் என்ன விஷயங்கள் கேட்குறீங்களோ அது ஓரியண்டாக நான் வந்து உங்களுக்கு அந்த வீடியோ போடுறேன். ஓகே, இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ வீக்கெண்டில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். ஓகே, நாளைக்கு திங்கக்கிழமை. ஸோ திங்கக்கிழமை ஏடிஎம் ப்ரைஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா என்ன அப்படிங்கிறத இப்போ 24,366 நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கு. இது நியர்பை இருக்கிற ரவுண்ட் 50 24,350, 300, 400 இந்த மாதிரி ஸ்ட்ரைக்கை போய் நீங்கள் பார்க்கலாம். இதில் கால் அண்ட் புட்டுக்கான ப்ரீமியம் எதில் கம்மியாக இருக்கோ அதுதான் நமக்கான ஏடிஎம் ப்ரைஸு. ஸோ இதை வந்து நம்ம சண்டே வந்து அந்த வீடியோ ஸ்பெஷலாக வரும். ஸோ அதில் லெவல்ஸோடு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ ஆல்.